எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பாடும்படியாக, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்கப்பா. நீர் எங்களோடு பேசுகிற தேவன். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே நீங்கள் எங்களை வித்தியாச விதமாக எங்களை நடத்துகிறீங்களே அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களோடு இடைப்படுகிறதே அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நீங்கள் எங்களோடு இடைப்படுங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வந்தவர்கள் வந்தவண்ணமாக அல்ல அப்பா. ஆண்டவரே, ஒரு நன்மையை பெற்றவர்களாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின அந்த திருப்தியோடு நாங்கள் எங்கேருந்து கடந்து செல்ல ஆண்டவரே பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, வியாதிகளோடு ஆண்டவரே போராட்டங்களோடு வந்திருக்கலாம். ஆனால் இங்கேருந்து நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எங்களுடைய பலவீனங்கள் நீங்கி, எங்களுடைய சுகவீனங்கள் மாறி, ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய இருதயில் உள்ள கவலைகள் போராட்டங்கள் எல்லாம் மாறி, ஆண்டவரே நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது சந்தோஷத்தோடு விடுதலையோடு நாங்கள் கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. அப்பா, உம்முடைய முகத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க, உம்முடைய தொடுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆராதனை ஆசீர்வதித்து தாங்க. துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை மாத்திரம் நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் உயர நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. உம்முடைய நாம மாத்திரம் உயரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் சிறுக நீங்க பெருக வேண்டும் ஆண்டவரே. அப்பா, பாடல், ஆராதனை, சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க அப்பா. ஆண்டவரே, உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கேட்க, ஆண்டவரே உணரத்தக்கதான ஆராதனை ஆண்டவரே இது இருக்க எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க மாற்றி தாங்கப்பா. வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க அப்பா. ஆராதனையில விருப்பப்படுகிற தேவன், நாங்க ஆராதிக்கும் பொழுது எங்கள் மத்தியில உலாவுகிற தேவன் ஆண்டவரே, இந்த வேளையில நாங்க உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு உலாவுங்கப்பா. நீர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. நீர் எங்களோடு பேசுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 38:10-20 இப்படியாக வசனம் சொல்லுது, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆமென். என்ன? கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆமென். என்ன? கர்த்தர் என்னை ரட்சித்தாரு. அதனால என் ஜீவ நாட்கள் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? அவருடைய ஆலயத்திலே கீத வாத்தியங்களை வாசித்து அவரை பாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நான் நீங்களும் துதித்து பாட வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நான் நீங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். அந்த ஆண்டவருக்கு அப்பா உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் தான் ஆண்டவரே துதி. உமக்கு ஏசுநாதா என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். துதி உமக்கு ஏசுநாதா, சொல்லலாமா? நித்தமும் காக்கும் கிருபைகளை துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. கடந்த நாளெல்லாம் வலுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வலுவாமல் என்னை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனே உம் வாக்குகளை எண்ணியே துதித்திடுவோம்.
ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடவே. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடவே. நித்திய ஜீவனை எனக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவோம். நித்திய ஜீவனை எனக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவோம். துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மை ஆமப்பா. துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மை. உன்னதருந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னதருந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உந்தன் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். இயேசுவே உந்தன் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். சொல்லலாமா? துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. ஆதியந்தம் இல்லா அநாதி தேவனே, அடைக்கலமானீர் எமக்கு நீரே. ஆதியந்தம் இல்லா அநாதி தேவனே, அடைக்கலமானீர் எமக்கு நீரே. மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவோம். சொல்லலாமே? மாறா ஆமாப்பா, மாறா விசுவாசத்தை எங்களுக்கு தந்தீரே. துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காத்திடும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். துதியுமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. ஆமென். துதியுமக்கே ஹalleluya. கர்த்தர் நித்தமும் துதிக்கு பாத்திரரா இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. 400 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க அடிமையா இருந்தவங்க புறப்பட்டு போகும்பொழுது சந்தோஷமா, பயங்கர சந்தோஷத்துல போறாங்க. ஆனா முன்னாடி திடீர்னு பார்த்தா ஒரு தடை. செங்கடல் அவங்களுக்கு முன்பாக என்னாச்சு? தடுத்து நிறுத்திச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் என்ன பண்றாங்க? முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மோசே, ஆண்டவரே நான் என்ன பண்றது ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன என்னை கேட்கிற? நான் தான் உன வார்த்தையை சொல்லி உன்னை என்ன பண்ணிட்டேன், கூட்டிட்டு வந்துட்டேன். நீ உன் கோலை எடுத்து என்ன பண்ணா போதும், சமுத்திரத்துக்கு நேராக நீட்டும் பொழுது அது 2ஆக பிளந்து வழிய விட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம வனாந்தரத்திலிருந்து ஆண்டவரை தேடி ரட்சித்து நம்ம வந்துட்டோம். வந்த நமக்கு திடீர்னு பார்த்தா முன்னாடி, சரி நான் இப்பதான் ஆண்டவருக்குள்ள வந்தேன், நான் ஆண்டவருக்குள்ள இத்தனை நாளா இருக்கிறேன், நான் ஆண்டவர் தேடி வர்றேன், எனக்கு தடையா, எனக்கு பிரச்சனையா இல்ல? நிறைய நேரத்துல நமக்கு சரி எனக்கு இந்த தடை என்ன பண்றது ஏசப்பா? ஆண்டவர் நமக்கு அவருடைய கோலை எனக்கு தந்திருக்கிறார் உங்களுக்கு. ஆமென். ஆண்டவருடைய வேதத்தின் மீது நாம் பற்றுதலாக இருந்து நம்பிக்கையா இருக்கும் பொழுது, அவர் மீது நம்பிக்கையா இருக்கும் பொழுது எனக்கு உங்களுக்கு வாசல்களை திறந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடல் இப்படியா சொல்லுது: பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா? நம்பிக்கையும் நீதானே, நங்குரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. சொல்லலாமா? நம்பிக்கையும் நீதானே,
கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்ச பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்ச பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆமென். நம்பிக்கையும் நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நம்பிக்கையும் நங்குரமும் நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்குரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்குரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் நம்பக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர் நம்பிக்கைக்கு உரியவராயிருக்கிறார். எனக்கு உங்களுக்கு நங்கூரமா இருக்கிறார். ஆமென். ஆமாவா இல்லைங்க? ஒரு பெரிய ஷிப்பை நிறுத்தணும் அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க? நங்கூரம் போட்டு தான் என்ன பண்ணுவாங்க? கரையில தெரியாதா உங்களுக்குலாம்? நங்கூரம் போட்டு தான் என்ன பண்ணுவாங்க? நங்கூரம் போட்டு தான் நிறுத்துவாங்க. இல்லை அப்படின்னா அலைக்கு அடிக்கிற அலைக்கு மறுபடியும் நடுக்கலைக்கு போயிடும். எனக்கு உங்களுக்கும் நங்கூரமாக ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் எவ்வளோ அலைகள் வந்தாலும், அந்த ஷிப்பு எவ்வளோ அலைகள் வந்தாலும் என்ன ஆகும்? அந்த நங்கூரம் இருக்கிறதுனால அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அதனால நானும் நீங்களும் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் அவர் நித்திய கண்மலையா இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 26 அதிகாரம் 3-4 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்படின்னு போட்டிருக்குது. ஆமென். என்னதான்? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிற தேவன். அது ஆங்கிலத்தில் இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சேஃப் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குது? கம்ப்ளீட் சேஃப். அதாவது என்ன அப்படின்னா முற்றிலும் பாதுகாப்பான சமாதானமா. இன்னொரு இதுல போட்டிருக்கு என்ன? பர்ஃபெக்ட் பீஸ் அப்படின்னு. அதாவது சரியான சமாதானம், சரியான கரெக்டான சமாதானத்தை எனக்கு உங்களுக்கு தந்து ஆண்டவர் பாதுகாக்கிறாராம். ஆம்பிளிஃபைட் பைபிள்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது சரியான மற்றும் நிலையான சமாதானத்தை தந்து எனக்கு உங்களையும் ஆண்டவர் பாதுகாக்கிறாராம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 4வது வசனம், கர்த்தரை என்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். ஆமென். யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணுமா? ஆமாவா? அப்படியா? நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்? எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்கடா டே, சொந்தக்காரங்களை பார்த்துல. கர்த்தரை என்ன பண்ணும்? கர்த்தரை என்றைக்கும் நம்புங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, கர்த்தரை நம்ப வேண்டும். ஆமென். எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கன்மலையானவரே. அப்பா, நீங்க தான்ப்பா எங்களுடைய நித்திய கன்மலை. எங்களை காக்கும் தெய்வம் நீங்கப்பா. வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு அவர் ஒருவரே, மகிமைக்கு கனத்துக்கும் பாத்திரர். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. நித்திய கன்மலையாகிய கிறிஸ்துவை நம்பும் பொழுது, என்றைக்கும் அவரை நம்பும் பொழுது, என்னையும் உங்களையும் அவர் பாதுகாத்து பூரண சமாதானத்தை தந்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
பாடலாமா கரங்களை தட்டி? நிறைந்தவராக என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Yes Jesus, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலும் என்றென்றும் மகிழச் செய்தீர். ஆமாப்பா, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பார் அவர் ஒருவரே, துதிக்கு தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Jesus, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு, இயேசு ராஜாயின் பலனாய் எதற்கும் பயம், இயேசு ராஜாயின் பலனாய் எதற்கும் பயமில்லை. சொல்லலாமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடு. ஆமா, எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் அவர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவர். ஆராதனை இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என்னுடைய பலவீன நேரங்களில் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய கிருபையை தந்தார்ல. கிருபை தந்தீரையா. இயேசு, இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லை. மறுபடியும் சொல்லலாமா? இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி
எனக்கு உங்களுக்கும் பலனாக இருக்கிறார். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்? பயந்துறோம்ல. பாடல் இப்படியா சொல்லுது, இயேசு ராஜா எனக்கு பலனானா, எதற்குமே பயம் இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய பலவீனங்கள் நேரத்துல, என்னுடைய சூழ்நிலைகள் மத்தியில, எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு பலனா இருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அப்படி எழுந்திருக்கலாமா? ஆண்டவரை பார்த்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? நீங்க தான் எங்களுக்கு பலனா, நீங்கப்பா, நீரே என்னுடைய பலன் ஆண்டவரே. இயேசு ராஜா என் பலனா, நீ எதற்கும் பயம் இல்லை. எல்லாரும் சொல்லாமா? வாய்களை திறந்து இயேசு அவரே உங்களுடைய வாழ்க்கையில பலனாக இருக்கும் பொழுது எதற்கும் பயப்பட தேவையில்லை. மறுபடியும் சொல்லாமா? இயேசு ராஜாவே, இயேசு ராஜா என் பலனா, நீ எதற்கும் பயம் இல்லையே. ஓ இயேசு ராஜா நீ பலனா, நீ ஆமாப்பா, எதற்கும் பயம் இல்லையே. கொண்டு வருகிற தேவன், பலவீனங்களை மாற்றுகிற தேவன். ஆராதனை உமக்கு. உந்தன் சிறகுகளின் நீழலில் ஆமாப்பா என்றென்றும் மகிழச் அவருடைய சிறகுகள் நிலைகளினாலே என்னை உங்களுடைய மகிழச் செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த கால வேளையில அப்பா உண்மையே நம்பி நீங்க தான் என் தஞ்சம்னு வந்திருக்கிறோம்ப்பா. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. Oh yes Jesus. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. இயேசுவே ஆராதனை உமக்கே, 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 நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவு
அப்பா மறக்கிறது இல்லை ஆண்டவரே. காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை, நீங்க தான் அப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் என்னுள் நீர் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீ. ஆமாப்பா, தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்களாப்பா சொல்லலாமாப்பா பார்த்து. ஆமாப்பா, எங்களுடைய தேவையை காட்டிலும் பெரியவர் நீங்க தான்ப்பா. நீங்க செய்வது பெரியதுப்பா. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எந்த பாடுகள் வேதனை மறைந்து விடும், எந்த துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வந்த எனக்கு உங்களுக்கும் வேதனைகள் பாடுகள் எல்லாம் ஓடி போகும். எஸ் ஜீசஸ், அவருக்கு முன்பாக ஒரு வேதனைகளும் இருக்காது, ஒரு துன்பமும் இருக்காது. அப்பா பார்த்து செல்லமா, ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், ஏசையா யோர்தான்
வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை என்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். இந்த காலவேளையில நம்பிக்கையற்ற சூழ்நிலையில ஒரு வேலை இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில நிந்தனைகள், போராட்டங்கள் எது வந்தாலும் அப்பா உமக்காக யாவையும் நான் சகிப்பேன் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. இன்னும் துன்ப நேரத்தில் என்னை கருத்தாய் விசாரித்து கனிவோடு என்னை நோக்கி பார்க்கிற தேவன் நீங்கப்பா. பார்த்து சொல்லாமா? என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதீரும் நாதாப்பா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் நீந்திடுவே. ஆமாவே, உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் நீந்திடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன். அப்பா நீங்க தான்ப்பா கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன்.
ஆண்டவரே உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். ஆண்டவரே சிலுவை நிழலில் தஞ்சமாக வந்திருக்கிறோம். நாங்க உம்முடைய பாதத்தையே நம்பி இலை பாதல் தருகிற ஒரே ஒருவரிடம் நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. நீங்க மாத்திரம் எங்களோட வாழ்க்கையில போதும். ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும்ப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. எங்களை பலவான்களாகி மாற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு வருகிற நேரிடுகிற எல்லா இன்னல்களிலும் துன்பங்களிலும் நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே நீர் எங்களை ப்ரொடெக்ட் பண்றவராக இருந்து எங்களை பாதுகாத்து நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. பலவித காரியங்கள் எங்களுக்கு நேரலாம் ஆண்டவரே. ஆனா என் தேவன் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் என்னை நடத்த வல்லவர். இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை பிளந்து அவர் நடத்தக்கூடும் என்றால் அதே தேவன் யெகோவா என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். அதே ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். என்னையும் உங்களையும் நடத்த வல்லவர். இந்த கால வேளையில அவர் என்னையும் உங்களையும் எல்லாவித இன்னல்களிலிருந்தும் எல்லாவித சூழ்நிலைகளிலிருந்தும் எல்லாவித பலவீனங்களிலிருந்தும் அவர் என்னையும் உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து நடத்த வல்லவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. பூரண சமாதானத்தோடு எங்களை நீங்க பாதுகாக்கிறவர் ஆண்டவரே. பூரண சமாதானத்தோடு எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீர் எங்களோடு பேசுங்கப்பா. இடைப்படுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தி ஒவ்வொன்றிலும் நீர் எங்களோடு இடைப்படுங்க. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசி. ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் 116. சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமுள்ளவர். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்தில் சொன்னேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அனைவர் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆமென்.
உட்காருவோம். செக். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு சில அறிவிப்புகள். வருகிற 1ஆம் தேதி வியாழக்கிழமை வாக்குத்தத்த ஆராதனை, ஆசீர்வாத ஆராதனை நமக்கு நடைபெறும். எப்பொழுதும் போல் 6:45 ஆரம்பித்து 7:30 முடிக்கப்படும். ஸோ அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனையாக இருக்கிறது. அதனால் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஆகஸ்ட் 14 புதன்கிழமை வருது. ஸோ நம்மளுடைய ஆண்டு விழா இன்னும் 2 ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது, 4ஆம் தேதியும் 11ஆம் தேதியும். ஸோ அதனால் ஆயத்தமாகவும் நம்முடைய சபையிலே இங்கே வச்சு தான் நம்ம நடத்துகிறோம். ஸோ அதனால் அதுக்காக ஜெபிப்போம், கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஊழியர்கள்லாம் நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ நோட்டீஸ் நம்ம சபைக்கு அளவாக சின்னதாக ஒன்று டிசைன் பண்ணலான் இருக்கோம். வருகிற இன்னும் 2-3 நாளில் அதை இது பண்ணி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தருவோம். ஸோ 26 ஆண்டுகள் நிறைவு விழா. கரெக்ட் தானே? 26 தானே? 26 ஆண்டு நிறைவு விழா, துவக்க விழா இல்லை, நிறைவு விழா. ஸோ ஆண்டவர் 26 ஆண்டுகள் நம்முடைய சபை கட்டி இதை ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே நம்ம 26 ஆண்டுகளாக என்ன பண்ணுறோம், ஆண்டவர் ஆராய்ச்சிக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். அதுக்காக நம்ம நன்றி செலுத்தும்படியாக நம்முடைய ஆண்டு விழாவில் நம்ம வந்து அனைவரும் பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகிற நாட்களிலே, வாரங்களிலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் இருக்கும் என்றால் எழுந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். என்னைக்கு? செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு உங்களுக்கா பிறந்த நாள்? ஓகே. ஆமாம். பையன் பேர் என்னென்ன? சர்வேஸ்வரன். செவ்வாய்க்கிழமை. நாளானைக்கு. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமும் மகிமையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடி உம்மை ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் இன்றைக்கு ஆண்டவரே பிறந்த நாளை காணப்போகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான குட்டி மகன் ஆண்டவரே சர்வேஸ்க்காய் ஜெபிக்கிறோம். அந்த மகனை கர்த்தர் தொடுவீராக ராஜா. செவ்வாய்க்கிழமை பிறந்த நாளை காணப்போகிற அந்த பிள்ளையை கர்த்தர் தொடுவீராக ராஜா. அந்த பிள்ளையை நீர் வளர்த்து தருவீராக. அந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த பிள்ளை அவர்களுக்கு நீர் தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த பிள்ளையை வளரத்தக்கதாய் கர்த்தர் உதவிச்சு அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பீராக. இதை போல இன்னும் பிறந்த நாளை கண்டு அந்த மகன் நீடி ஆயுளோடு வாழ்ந்திருக்க நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தையை சத்து தொடாதபடி ஆண்டவரே எல்லா தீமைக்கு விலக்கி மறைத்து பாதுகாத்து கொள்வீராக. அந்த குழந்தையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே செல்விஸ்டுக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாளை தினத்தில் பிறந்த நாளை காணப்போற மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இதுவரைக்கும் தாங்கி நடத்தி வந்த தேவன் இனிமேல் அந்த மகளை நடத்துவீராக. இன்னும் ஆண்டவரே உம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலே வளர கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். புதிய பிறந்த நாளை காணப்போற மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீடிய வாழ்வை தந்து ஆயுளை தந்து நீர் பாதுகாத்து கொள்வீராக. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்று சொல்லி அந்த மகளை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். பிறந்த நாளை காணப்போகிற உங்களுக்கு யாருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சாட்சி நேரம். சாட்சிகள் இருக்கும் என்றால் நம்ம எழுந்துண்டு ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியாக சுருக்கமாக சாட்சிகள் சொல்லலாம்.
ஆமென். ஹalleluya. அவங்க கடந்த ஒரு ஆண்டுகளாக பையன் சர்ச்சுக்கு போகாமே இருக்கான் அப்படின்னு ஜெபிச்சுட்டு வந்திருக்காங்க. நான் கடந்த 2 வாரங்களாக சபைக்கு போகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Amen. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் Praise the Lord. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென். ஆண்டவர் சுகத்தை தந்திருக்கிறார். இன்னும் பூரண சுகத்தோடு ஆண்டவர் அவங்களை பாதுகாக்க இதுவரைக்கும் கொடுத்த நன்மைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செய்திக்கு நேரம் கடந்து வருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் ஒரு நிமிடம் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஜெபிக்க